இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இந்த வசனம் எப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், தன் மலை பிரசங்க உரையை முடிக்கும் தருவாயில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை. இங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. 2 பேர் வீடு கட்டினார்கள். ஒருவன் மணலின் மேல் கட்டினான், ஒருவன் கற்பாறையின் மேல் கன்மலையின் மேல் கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அந்த மணல் மேல் கட்டினவனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் என் வார்த்தையின்படி கட்டவில்லை அல்லது கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டவில்லை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்ட்ரோம்ஸ் வில் கம். முதலாவது, வாழ்க்கையிலே எப்பொழுது வேண்டுமானாலும் பெருமழை அல்லது வெள்ளம், காற்று வரலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையிலே பிரச்சனை வராது என்று இயேசு எங்கேயுமே வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. ஆனால் அதன் மத்தியிலே பெருமழை, காற்று, வெள்ளம் இதெல்லாம் எதை காட்டுகிறது? நாம் நம் வாழ்க்கையிலே சந்திக்கிற சவால்கள், சோதனைகள், கடினமான பாதைகள் இதை காட்டுகிறது. இதன் மத்தியில நம்முடைய கன்மலை, நம்முடைய அஸ்திபாரம் கன்மலையின் மேலே போடப்பட்டிருக்குமானால் நாம் நிலை பெற்றிருப்போம். 2வது, இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற 2வது காரியம், ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன். நம்முடைய அஸ்திபாரத்தின் உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் உலக மனிதனைப் போல மணலின் மேல் வீடு கட்டுவீர்களானால், அல்லது உங்கள் பணத்தின் மேலும் பொருளின் மேலும் அல்லது உங்களுடைய மனித மூளையின் மேலும் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செயல்படுத்துவீர்களானால் அதுதான் மணலின் மேல் கட்டப்படுகிற வீடு. இன்றைக்கு மனிதர்கள் பொருளையும் பணத்தையும் பெயரையும் புகழையும் நம்பி சில காரியங்களை செய்கிறார்கள். அது என்றைக்கும் அழிவுக்கு நேராக நம்மை நடத்திவிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் செய்வோமானால் நமக்கு அது ஒரு நித்திய அஸ்திபாரமாக இருக்கும். நம்முடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. 3வது, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி வேறே வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில பெருமழை வெள்ளம் வரும்போது விழுந்து போவதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில நாம் கவனமாக இருப்போமானால் ஆண்டவர் நம்மை நிலை பெற்றிருக்க செய்வார். அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படித்தானே சொல்லுகிறது, அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதன் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறீர்கள்? உங்கள் குடும்ப வாழ்க்கை எதன் மேல் அஸ்திபாரம்? உங்களுடைய வியாபாரம் எதன் மேல் அஸ்திபாரம்? உங்கள் ஊழியம் எதன் மேல் அஸ்திபாரமாய் இருக்கிறது? பணத்தின் மேல் அஸ்திபாரமாய் ஊழியம் செய்கிறீர்களா, அல்லது பொருளை வைத்து, பெயரை வைத்து, மனித உதவிகளை வைத்து ஊழியம் செய்கிறீர்களா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.